பயந்த சுபாவமுள்ள மின்மினி ஒரு பெரிய ஆலமரத்தின் அடியில் ஒரு சிறிய மின்மினி பூச்சி வாழ்ந்து வந்தது. அதன் பெயர் சிட்டு. மற்ற மின்மினி பூச்சிகளைப் போல இல்லாமல் சிட்டுவுக்கு இருட்டைக் கண்டால் ஒரே பயம். அதனால் அது இரவானதும் தன் உடலில் இருக்கும் விளக்கைப் போடவே தயங்கும். "ஏன் சிட்டு, இப்படி இருட்டை பார்த்து பயப்படுகிறாய்? நம்முடைய வேலையே இருட்டை விரட்டுவதுதானே?" என்று மற்ற மின்மினி பூச்சிகள் அதை கேலி செய்யும். ஒரு நாள் இரவு காட்டில் பலமான காற்று வீசியது. அப்போது ஒரு சிறிய எறும்புக் குட்டி தன் கூட்டத்தை விட்டு வழி தவறி அழுது கொண்டே வந்தது. அதை பார்த்த சிட்டுவுக்கு பாவமாக இருந்தது. எறும்புக்குட்டி, "ஐயோ, எனக்கு வழி தெரியவில்லையே, என் அம்மா என்னை தேடுவார்களே" என்று சொல்லி அழுதது. சுற்றிலும் ஒரே இருள். சிட்டுவுக்கு மிகவும் பயமாக இருந்தது. ஆனால் அந்த எறும்பின் அழுகையைக் கேட்டதும் அதன் பயம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்தது. "கவலைப்படாதே நண்பா, நான் உனக்கு உதவுகிறேன்" என்று சொன்ன சிட்டு தன் பயத்தையெல்லாம் மறந்து தன் உடலில் இருந்த விளக்கை முழு பலத்துடன் ஒளிரச் செய்தது. அந்த வெளிச்சத்தைப் பார்த்ததும் எறும்புக்குட்டிக்குச் சந்தோஷம் தாங்க முடியவில்லை. சிட்டுவின் வெளிச்சத்தின் உதவியுடன் எறும்புக்குட்டி பத்திரமாகத் தன் கூட்டத்துடன் போய்ச் சேர்ந்தது. அப்போதுதான் சிட்டுவுக்கு ஒரு உண்மை புரிந்தது. தன்னுடைய ஒளி மற்றவர்களுக்கு உதவி செய்யத்தான் இருக்கிறது என்பதை அது உணர்ந்து கொண்டது. அன்று முதல் சிட்டு இருட்டைக் கண்டு பயப்படுவதே இல்லை. இரவானதும் எல்லோரையும் விட பிரகாசமாக ஒளி வீசி வழி தவறிய சின்னச் சின்ன பூச்சிகளுக்கு உதவி செய்தது.